ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சபையின் சார்பாக ஒரு சிடி வெளியிடும்படியாக கர்த்தர் திருவை பாராட்டினார். அந்த சிடியில் இருக்கிற 8 பாடல்களை தேவ கிருபையினாலே நம்முடைய சபையின் மூலமாக இயற்றி வெளியிட கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய இந்த பாடல்களுக்கான இசையை நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர் சுரேஷ் அவர்கள் செய்திருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய இந்த ஃப்ளூட் இசையை நாம் கேட்க போகிறோம். அவர் நல்ல ஃப்ளூட் பிளேயர். அதன் மூலமாக கர்த்தர் ஊழியை செய்து கொண்டிருக்கிறார். அநேக இசை ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இசை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்கிறேன். உப்பாக பணிந்தேன் என்ற ஒரு பாடல்.
அன்பு பாஸ்டர் அம்மா அவர்களையும் குடும்பத்தாரையும் அன்போடு கூட சபையின் சார்பில் குடும்பத்தின் சார்பில் இருக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நன்மையை தந்து நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக நம்முடைய சபைக்கு காணப்படுகிறது. 2007 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நம்முடைய தலைமை போதகர்கள் வந்து பிரதிஷ்டை செய்து ஆரம்பித்து வைத்தார்கள். 10 ஆண்டுகளை கடந்து இந்த புதிய 11ஆவது ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. சந்தோஷப்பட மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் கூட்டம் கடந்த வாரம் நடந்து இருக்க வேண்டியது. முன்னமே சபையில் சொன்னது போல கடந்த வாரத்திலே இதை நாம் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய தலைமை போதகர் அந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து போயிருந்ததுனாலே அந்த நாளில் நாம் முன்குறித்த செய்தியாளர்கள் கூட அந்த நாட்களிலே அவர்களான ஸ்தோத்திரம் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்ததுனாலே இந்த நாளிலே இந்த கூட்டத்தை நடத்தும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தீர்மானத்தோடு கூட ஒவ்வொரு காரியங்களை அவர் செய்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஏன் இந்த ஆண்டவர் இப்படி மாத்திட்டாரு? மாச கடைசி எல்லாருக்கும் கஷ்டம், ஒருத்தருக்கு லீவுக்கு போக முடியல அப்படின்னு ரொம்ப அநேக காரியங்களை நம்ம யோசித்த போது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறவர் என்பதை மாத்திரம் விசுவாசித்து நம்பி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இந்த நாள் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு விசேஷித்த ஒரு நாள். என்னுடைய அங்கிளும் ஆண்டியும் குடும்பமாக இணைந்து 43 ஆண்டுகளை கடந்து 44வது ஆண்டுக்குள்ளே அடியெடுத்த ஒரு விசேஷித்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகிழ்ச்சி அடைய மாட்டீங்க. அங்கிள் ஆண்டியுடைய திருமண நாள் என்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் ஏன் இதை தள்ளி வச்சாருன்னு சொன்னா கர்த்தருடைய தீர்மானம் இப்படிப்பட்ட ஒரு விசேஷ நாளிலே நம்முடைய ஊழியத்திலே இப்படிப்பட்ட ஒரு நன்மையை கர்த்தர் செய்யும்படி அவர் தீர்மானம் பண்ணார். ஆமென். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாரம் தள்ளி வைத்தது நன்மைக்காக தான். நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, மாமனார் தலையில தூக்கி ஆடுறாரு, என் மாமியார் குடும்பம் தான் பெருசுன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. அதெல்லாம் எனக்கு ஏற்புடைய காரியம் இல்லை. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும், அநேகருக்கு தெரியாது புதியவர்களுக்கு. இந்த சபையை ஊழியத்தை ஸ்தாபித்த ஸ்தாபகர் என்னுடைய மாமனார். அவர்கள் தான் இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி இந்த இடம் அவர்களுக்கு சொந்தமான இடம். அவர்கள் தான் ஊழியத்தை ஆரம்பிக்க பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை செய்து அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய சபையின் ஸ்தாபகராக அவர்கள் இருக்கிறார். நம்முடைய ஐயா ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்த பிற்பாடும் கூட நான் அவர்களிடத்தில் சொன்ன காரியம், நீங்க ஊழியம் செய்ய நான் பல்லாவர சபையில சந்தோஷமாய் நல்ல விசுவாசியாக இருந்து அங்க உள்ள ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன். அல்ல அவர்கள் இல்லை நீங்க தான் இங்க ஊழியம் செய்யணும்னு சொல்லி எங்களிடத்துல இந்த ஊழிய பொறுப்பை கொடுத்து அவர்கள் திருவண்ணாமலை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி இந்த சபையினுடைய ஸ்தாபகருடைய திருமண நாளிலே இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரியங்களை நாம் நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக வெளியிடப்படுகிற முதலாவது சீடியை ஜெபித்து பிரதிஷ்டை செய்து தேவ வார்த்தைகளை கொடுக்கும்படி குடும்பத்தின் சார்பிலே சபையின் சார்பிலே அவர்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கரங்களை தட்டி அமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையில் கூட இந்த இடத்துல நான் ஒன்றிணையும் முடியாத தெய்வத்துக்கு ஆண்டவரை நன்றியோடு நான் சொல்லிருக்கிறேன். அருமையான இந்த ஒலி நாடா அதை குறித்து நான் சொல்லும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அருமையான பாஸ்டர் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அவிதமாக பாடல்களை இயற்றி தேவன் அமைதிக்காக பாடி அருமையான சகோதரர்கள் மூலமாக இசைகளுடைய கிருபைக்காக நன்றியோடு தெய்வத்தை துதிக்கிறேன். இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஒரு சிடி வெளியிடுவது என்று சொல்வது அதனுடைய அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே தெய்வங்களை கொடுத்த கிருபைகளுக்காக நாம் சொந்தரிக்கும் போதிலும் அதை மேம்படுத்த போகிறோம். உங்களுக்கு தெரியுமா? அல்லவா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா? யாருக்கும் தெரியாதா? ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. பண்ணாங்க. ஐயா சொல்றாங்க மறைவிடம் என்று அவர் சொன்னாங்க. உண்மையாகவே நம்முடைய தேவன் நம்முடைய
மறைவிடமாக அவர் இருக்கிறார். தேவன் நமக்கு புகலிடமாக அவர் இருக்கிறார். மாணவர்களை பாருங்கள், சங்கீதம் 32:7, நீ எனக்கு மறைவிடமாக இருக்கிறேன், என்னை நீ இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு மறைவிடமாக அவர் காணப்படுகிறதற்காக நன்றியோடு சோதரிக்க போகிறோம். இப்படியே அவருடைய எழுப்பிற்கு நாம் தெரிவிக்க போகிறோம். முன்னிலையில் எல்லாம் மேலே கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பதிவு செய்ய போகிறோம். கட்டளை ஆசிரியப்பாராக கட்டளை நடத்துவாராக. இப்படி நாம் தேவனை நோக்கி நாம் பார்த்து நன்றியோடு தேவனை நோக்கி பார்த்து நாம் நன்றியோடு சோதரிக்க போகிறோம். தேவன் கொடுத்த கருவுகளுக்காக நன்றியோடு தெரிவிப்போம். கரங்களை சோதரிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே துதிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவை துதிக்கிறோம். பிதாவை துதிக்கிறோம். இயேசுவின் வலிமையான ஒலி நாடாமை ஆண்டவரே, பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே ஊழியராக நாங்கள் பிரதிஷ்டை செய்தியிலே வெளியிடுகிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மட்டுமே இதை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, இது இந்த உலகத்துல யாருடைய கையிலே கிடைக்கிறதோ ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை மகிமையை கண்டு கொண்டவர்களாக நீரே மறைவிடம் பகிர்கின்ற அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக கிருபை செய்துள்ளாக ஆண்டவரே, இதன் கேட்டவுடனே மக்கள் விடுவிக்கப்படும்படியாக, சகல கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக என் பெரிய தேவனுடைய சமூகம் இறங்குவதாக. இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்கள் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய அனல்மான் இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய பரிசுத்த அக்கினியின் வல்லமையை உணர்ந்து கொள்ளும் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எவ்வளவு பாடங்கள் எழுதப்பட்டதோ ஏற்கப்பட்டதோ அது நிறைவேற்றம் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக மக்கள் விடுவிக்கப்படுகிற சாட்சியோடு காணப்பட கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அநேகரை காண்கிறவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய ரட்சிப்பின் அபிஷேகம், ஆராதனை அபிஷேகம் இந்த சிறியமாக கடந்து விடுவதாக, கடந்து விடுவதாக. இது ஒரு பெரிய ஆரம்பமாக காணப்படும் ஐயா. இதை தொடர்ந்து இன்னும் பல ஒளிநாளங்கள் வெளியிடும்படியாக, பல பாடல்களை வெளியிடும்படியாக கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இஸ்லாமிய தார்மியான் தாஸ்லம் ஆசிரிப்பீராக, இந்த புதிய ஒவ்வொரு ஆசிரிப்பீராக, நடத்துவீராக. ஆண்டவரே, கிருபை கரங்கோடு விசேஷமாக உங்களுடைய ஆராதனையின் அபிஷேகம் இதன் மூலமாக பெருகி வழிந்தோடு கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்திலே தேசீனக ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கரங்கோடு காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கை தட்டுங்க. வெளியிடுகிறோம். வெளியிடுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதிலிருந்து சில பாடல்கள் நாம் கேட்கலாம். ஆமென். அவருடைய பாடப்படி கேட்டுக்கொண்ட போது உற்சாகமாக வந்து நம்முடைய ஊழியர்களை கனப்படுத்தும்படியாக அவர்கள் நமக்கு செய்த உதவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
சகோதரர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு வார்த்தை சொல்ல வரேன் நான். அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றதுக்கு பாஸ்டர் டேவிட் பெர்னார்ட்ஸா ஒரு அடையாளம் என்று நான் சொல்ல வருகிறேன். ஏன்னா நான் அவரை பார்த்து பழகின கொஞ்ச நாட்கள்லேயே இந்த சபை பிரதிஷ்டத்துக்கு தான் வந்தேன். நான் இந்த சபை பிரதிஷ்டத்துக்கு பிறகு இன்னைக்கு வரும்போது அதனுடைய வளர்ச்சியும் ஜனங்களுடைய சந்தோஷ அந்த முகமலர்ச்சியும் அவர்கள் ஆண்டவர் நடத்தின விதங்களை பார்க்கிற போது மெய்யாகவே கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். நம்புறீங்க? அவர் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு இலையுதிராதிருக்கிற மரத்தை போல எப்பொழுதும் கனி தருகிற ஒரு நல்ல இந்த இடத்துக்கு வந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். அருமையான ஐயா சொல்லுவாங்க, பாஸ்டர் விஸ்வாசம் ஐயா எங்களுக்கு தலைமை போதகராக இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் பழையும் அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், சபை என்பது ஊழியக்காரன் என்பது அவருடைய வளர்ச்சியை பார்த்தே தெரியும் அவனோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லை. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் எங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும், நம்ம வளர்றதை பார்த்து ஜனங்கள் வர வேண்டும். அப்படி ஐயாவுடைய வளர்ச்சி மெய்யாகவே ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால் நான் செபிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கண்களை மூடிவோம். இன்று அருமையான தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி அருமையான ஐயா நம் மத்தியில் இருக்கிறது நமக்கு மிகுந்த பெரிய ஒரு பாக்கியம் சிலாக்கியம் என்பதை நான் கருதுகிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கிற பரிசுத்த இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கர்த்தர் என்னோடு கூட இருந்தபடியா நான் இவ்வளவாய் நான் மேன்மை அடைந்தேன் என்று சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் அருமையான பாஸ்டரையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சபையை பெருக பண்ணுவதற்காக நன்றி. இந்த சபையிலே ஆண்டவரை கொடுத்த நன்மைகளை பாராட்டும்படி ஆண்டவரை பாடல்களாக பாடி அதை சீடியாய் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவ ஆலோசனை கொண்டு வரும்படியாக அருமையான தாசனை கொண்டு வந்ததற்காக நன்றி. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியினாலே மெருகேற்றப்பட்டு அது வல்லமையாய் கடந்து வருகிறபடியினால் அநேகருடைய இருதயங்களை அது புதுப்பிக்கும், அநேகருடைய ஆண்டவரே எழுப்புகளை புஷ்டியாக்கும், அநேகருடைய ஆவி பலமுள்ளதாய் கடந்து செல்லும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து இந்த இடத்தையும் அவருடைய ஊழியங்களையும் இன்னும் பெருக செய்யும்படியாக கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதமான அந்த வார்த்தை வரப்போவதற்காக நன்றி. அதை நாங்கள் அனுபவித்து சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யும். அருமையான தாசனை மறைத்து நீர் வெளிப்படும், நீரே மகிமைப்படும். இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதா, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஒரு கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அருமையான இந்த CD இதனுடைய தாக்கம் நாம் நினைக்கிறது போல் இருக்காது. அதாவது எண்ணிக்கொள்வதற்கு மேலாய் தேவ கிரீஸ்வரன் பார்க்கிறோமே, அவ்விதமாக இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய இருதயத்திலும் தேவன் அதிகமாக கிரியை செய்து இதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அனுதினமும் இதுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் இந்த சீடிகளை வாங்கி நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த மேரேஜ் கிஃப்ட்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லாத கிளாக்கு அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்கல்ல, அதுக்கு பதிலாக இந்த CD உடைய விலை 75 பண்ணுறீங்க. இன்றைக்கு சபையிலே இது 50 ரூபாய் கொடுக்குறார்கள். இதை நீங்கள் நிறைய வாங்கி எல்லாருக்கும் ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்கலாம். பாருங்க, நீங்கள் மேரேஜில் எல்லாம் கொடுக்குற கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் விதமாக வேதம், அவ்விதமாக பைபிள், அவ்விதமாக வேதம் சார்ந்த விதமாக பாடல், அந்த விதமாக கிஃப்டிங்க கொடுப்பீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனம், மற்றவர்களுக்கும் அவருடைய வாழ்க்கை கொண்டு கட்டுகிறதாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். ஏனென்றால் எங்களுக்கு CD வெளியிடத்தான் தெரியும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற ஆட்கள் இல்லை. மார்க்கெட்டிங்லாம் பேர் போன விசுவாசிகளாக இருக்கிறீங்க. ஒரு ப்ராடக்ட்
ஒன்றில்லாத ப்ராடக்டை தலையில் கட்டுறதுல ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கிறீங்க. அதனால இதில் ஆவிக்குரிய அர்த்தமுள்ள அபிஷேகம் நிறைந்த ப்ராடக்டை முதல் கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நீங்கள் இந்த காட்டிலே அருமையான போதிரோடு ஒத்துழைத்தீர்கள் என்றால் இன்னும் அநேகம் பாடல்கள் எழுதி அது உலகுக்கு பிரயோஜனமாக அவர்கள் வெளியிட ஆயத்தமாக இருக்கிறார்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. இத்தலைமைகளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் கண்ணில் மூடி ஏற்கனவே ஜெபித்திருக்கிறோம். தயவுசெய்து எல்லா கண்ணில் மூடி ஆண்டவரே என்னோடு பேசுமை சொல்லுமா, என்னோடு பேசுமை சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு பேசுமையா, என்னோடு பேசுமையா, என்னோடு பேசுவதாக, என்னோடு பேசுவதாக. பிதாவே என்னோடு பேசுமையா, என்னோடு பேசுமையா. ஹல்லேலூயா. இயேசுவே எங்களோடு பேசுவதாக. ஆண்டவரே வந்த ஊரோடும் ஐயா அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றப்பட்டமா நீர் பேசுவதாக. அவருடைய கரம் கோடு கொண்டு ஆசீர்வதியும் காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாள் ஒரு ஜெபத்தினுடைய ஒரு கடைசி நாளை காணப்படுகிறது. 21 நாட்கள் உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாளாய் காணப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள், தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எதிர்மேடு குடும்பத்தில் கர்த்தர் ஏற்கனவே கிரிகளை துவங்கி விட்டார். கொஞ்சம் கரம் வச்சுக்க பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஒரு டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட். ஒரு குடும்பத்தில், ஊழியத்தில், வாழ்க்கையில், சரீரத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பீங்க. தெய்வ விதமாக கிரியை செய்வாராக. பாருங்கள், நாம் தனியாக ரொம்ப நாட்கள் ஜெபிக்கலாம், வீட்டில் ஜெபித்து கொண்டிருக்கோம், நேரம் ஜெபிக்கலாம். ஆனால் இவ்விதமாக சபையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது அல்லவா, அதிலே ஒரு பெரிய மேன்மை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையின் ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே வீட்டிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய வாழ்விலும், சமுதாயத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, சபையாக ஜெபிக்கும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிற 12ஆம் அதிகாரம் அது முழுவதிலுமே சபையின் ஜெபத்தை குறித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருந்த காரியம், அதுக்கு பிறகு சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். 12ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பாருங்க, சபை அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சபையின் ஜெபத்திலே ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது. சபையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய அற்புதங்களை அவர் செய்ய போவதில்லை, செய்ய ஆரம்பித்து விட்டார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? காரணம், அந்த ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த இடத்துல அந்த மக்களுக்கு தெரியாது. ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த சிறைச்சாலையிலே பேதுருவோடு கூட கர்த்தருடைய கரம் இறங்கி அவனை விடுவிக்கிற அந்த ப்ராசஸ், அதை தேவன் ஆரம்பித்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரியாது. பாருங்கள், 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். வாசிங்க பார்க்கலாம். 5 வசனம் 12 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அப்போ ஜெபத்திலே அநேகம் விதங்கள் இருக்கிறது அல்லவா? ஊக்கத்தோடே ஜெபம், சாதாரண ஜெபம், ஊக்கத்தோட ஜெபம், தூக்கத்தோட ஜெபம் இல்ல. அநேகர் ஜெபத்துக்கு வந்தாலே தூங்க, அது ஒரு கர்த்தருடைய கிருபை தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா தூக்கமே வராது இந்த உலகத்துல. பாருங்க, வீட்டுல படுத்த தூக்கமே வராது. பாருங்க, ஒரு பாஸ்டருக்கு ராத்திரி 11:30 ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர் பயந்து போய், ஐயோ என்ன பாஸ்டர் ப்ராப்ளமோ அப்படின்னு ஃபோன் எடுத்தார். உடனே என்னமா விஷயம் கேட்டாரு. ஐயா எனக்கு ரொம்ப தூக்கமே வரலையா அப்படின்னாங்க. அப்படியாம்மா, சரி நான் ஜெபம் பண்றேன். ஜெபம்லாம் வேண்டாம் ஐயா, வேற என்ன பண்ணணும்? ஐயா ஒரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிங்க, நான் வழக்கமா சபையில் தூங்கணுமா, நான் தூங்கிடுவேன், நீங்க எப்படி வச்சிருக்க போறேன் நாங்க ஆசிரியப்பாராக.
இதுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றோம் பார்த்தீங்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, உங்களுக்கு தூக்கம் இலவசமா கிடைக்கிறதுக்காக உதவி செய்யறமே, எங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, அப்போ சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின பொழுது பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய ரிசல்ட் இன்னைக்கு தான் தியானிக்க போற காரியம். ஜெபத்தினுடைய விளைவு அல்ல ஜெபத்தினுடைய பலன் என்று நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கும் பொழுது பாருங்க, அந்த பேதுரு அந்த இடத்துல ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்னே ரிலீஸ் ஆயிட்டாரு. ரிலீஸ் ஆகும் ஜெபித்தார்கள், அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு. உடனே அவங்க அந்த இடத்துல பேதுருவின் சத்தத்தை அந்த மகள் ரோதை கேட்ட உடனே அந்த 14ஆம் வருஷத்துல பாருங்கள், 15ஆம் வருஷத்துல சபையார் எல்லாரும் சொல்றாங்க, இல்ல 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 அவரு தான் ஜெயில இருக்கிறாரு, நீ அவர் சத்தத்தை கேட்டா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பிதட்டுகிறாய் என்று சொல்லும் அளவுக்கு சொல்றது காரணம் தெரியுமா? நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தருடைய பதில் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்ப விசுவாசம் ஆண்டவரே, அதாவது கர்த்தர் செய்வார்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் செய்வார்னு தெரியாது. கர்த்தர் ஒரு வீட்டை கொடுப்பார்னு தெரியும், இவ்வளவு நல்ல வீட்டை கொடுப்பாருன்னு தெரியாது. கர்த்தர் ஒரு வேலையை கொடுப்பாருன்னு தெரியும், இவ்வளவு பெரிய வேலையை கொடுப்பாருன்னு தெரியாது. கர்த்தர் சம்பளம் கொடுப்பாருன்னு தெரியும், ஆனா இவ்வளவு அதிகமாக கொடுப்பாருன்னு தெரியாது. அவ்விதமாக நம்ப முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ரிசல்ட் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், சங்கீதம் 65:2 பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே என்று அவருக்கு ஒரு பெயர். என்னவா சொல்லுங்க பார்க்கலாம்? ஜெபத்தை கேட்கிற தேவன். பாருங்க, ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். பாருங்க, உண்மையாகவே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் அன்பானவர்களே. பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு குடும்பத்திலே ஒரு சிறிய பையன் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, சுத்தமா அவன் ரூம்ல ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், ரொம்ப சுத்தமா ஜெபிக்கிறான். உடனே அவன் அம்மா வந்தாங்க, அமைதியா ஜெபிடா, கர்த்தருக்கு நீ எப்படி ஜெபம்னா கேட்குண்டா, அமைதியா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா. உடனே அம்மா கர்த்தருக்கு கேட்கும், ஆனா பக்கத்து ரூம்ல இருக்கிற எங்க தாத்தா, பணக்கார தாத்தா, அவருக்கு காது கேட்காது இல்ல, அவருக்கு கேட்கணும்னு எனக்கு சத்தமா நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சைக்கிள் தர மாண்டவரே, சைக்கிள் வாங்கி தர மாண்டவரே அப்படின்னு நான் ஜெபி கத்துக்கிறதுக்கு இல்ல, பக்கத்து ரூம்ல செவிட்டு தாத்தா கேட்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அனைவருக்கு தேவன் அதை கேட்கிறார் என்ற நம்பிக்கை சற்று குறைவாய் காணப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 21 நாட்களும் நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கிறார். விசுவாசிகள் உண்மையாகவே கர்த்தர் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஹல்லேலூயா அவர் பதிலை அவர் தர போவதில்லை, தர ஆரம்பித்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் பதிலை தந்து விட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், பதிலை தந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பதிலை நீங்க இன்னும் பார்க்கலன்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது பார்ப்பீங்க, அது கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். பாருங்கள், ஒரு நம்முடைய சபையிலே ஒரு பாரம்பரிய 5 குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்டேன், ஐயா நீங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், யார் உங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவித்தது அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு சாட்சியா சொல்லுங்கன்னு சபையில விட்டார். உடனே அவர் சொன்னார், நான் யூஸ் பண்றது யாராவது ஒரு முக்கியமான பெரிய சுவிசேஷகர் பேசும்போது ரட்சிக்கப்பட்டிருப்பார் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் சொன்ன சாட்சி ஆச்சரியமா இருந்தது. அவர் மாம்பலத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆலயத்திற்கு, இந்து ஆலயத்தை செல்வாரா, சென்று சாமி கும்பிடுவது வழக்கமா. அப்போ அவர் வழக்கமாக கும்பிடும் பொழுது ஒவ்வொரு அந்த கர்ப்ப கிரகம்லாம் இருக்கோம்னா ஒரு கிரகம்லாம் இருக்கும், அதை சுற்றி சுற்றி வந்து கும்பிடுவாங்களாம் அந்த கோயிலில், எனக்கு தெரியல, அப்படி சொன்னார் அவர். அப்போ ஒரு இடத்துக்கு வரும்போது மட்டும் எல்லாரும் அப்படி கை தட்டி அப்படி தட்டி அப்புறம் கும்பிடுவாங்களாம். அப்போ இவர் கேட்டாராம், ஏன் இங்க வந்து எல்லா இடத்தையும் சும்மா கும்பிடுறீங்க, ஏன் இந்த இடத்த வந்து அப்படி கை தட்டி அப்படி கும்பிடுறீங்க அப்படின்னோடனே, அப்போ அவர் சொல்லப்பட்ட காரணம் தெரியுமா, இங்க இருக்கிற சாமி அது செவிட்டு சாமி, அந்த சாமிக்கு கைத்தட்டி கூப்பிட்டாதான் வந்திருக்குன்னு தெரியும், அதனால அப்படி செய்யறோம் சொன்னாரா. உடனே கும்பிடுறதுக்கு நிறுத்திட்டாரு. அப்போ இந்த சாமியே செவிட்டு சாமின்னா நான் கூப்பிடு சத்தம் அது எப்படி கேட்கும், நான் வேண்டுதல் வேண்டுகிறேனே அந்த வேண்டுதல் அதுக்கு எப்படி கேட்கும்
யோசிக்க ஆரம்பிச்சாரு. இயேசுவே ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவர் கண்டுகொண்டார். அன்றைய தினத்திலிருந்து இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் வேறு யாரும் இல்ல, அருமையான பாஸ்டர் கோபால் அவருடைய மைத்துனர். பாருங்க, இன்று வரைக்கும் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கிற காரணம் என்றால் பாருங்க, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். சரி, நம்முடைய ஜெபத்தினுடைய பலன் அதை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். நாங்க அது என்னென்ன பலனை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நான் சொல்லிப்பாராக. வாசிங்கள், எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16 வாசிக்க பார்க்கலாம். 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாருங்கள், இந்த எஸ்தர் அவள் ஜெபிக்கிற காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால் பாருங்கள், அவள் பாருங்க அல்லும் பகலும் 3 நாள் புசியாமல் குடியாமலும். அப்படி யாரும் புசியாமல் குடியாமல் ஜெபித்திருக்க மாட்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கதாஸ்ரீப்பாராக. நாமெல்லாம் அதாவது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் இருப்போம். சாப்பிடாம இருந்தால் தண்ணி குடிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் நாம் ஜெபிக்கிறது தான் முக்கியம். பாருங்கள், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பாருங்க, அவளால் ஒரு நம்ப முடியாத ஒரு பதிலை அவர் தருகிறதை நாம் பார்க்கலாம். பாருங்கள், எதிர்பாராத ஒரு பதில். ஆசிரியப்பாராக 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இப்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஜெபம் கொண்டு வந்த ரிசல்ட் என்ன பாருங்கள். சாதாரண ஒரு மதிக்கப்படாத ஒரு நிலையில் இருந்த அந்த எஸ்தர், அந்த எஸ்தருக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுத்தது இந்த ஜெபத்திற்கு பதில். ஹல்லேலூயா. பாருங்கள், முதலாவதாக நம்ம வரப்போகிற அந்த ஜெபத்திற்கு பதிலுடைய மேன்மை தெரியுமா? ஒரு ராஜ மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ராஜ மேன்மை. பாருங்கள், இந்த சமுதாயத்துல நாம் மக்களால் மதிக்கப்படாமல் நாம் பல நிலைகளிலே காணப்பட்டிருக்கலாம். தேவன் இந்த வேளையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. உண்மையாகவே நாம் வேதத்தை கையில எடுத்து அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு ராஜ மேன்மையை கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உண்மையாகவே நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஆண்டவரே, எங்களுக்கு போகிற இடத்திலெல்லாம் கிடைக்கிற கனம், இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கும் பொழுது என்னுடைய படிப்பு ஒன்றுமில்லை, ஞானம் ஒன்றுமில்லை, திறமை ஒன்றுமில்லை, எதுவுமே இல்லை. ஒரே ஒரு கர்த்தர் இந்த வேதத்தை கையில் எடுத்தது நிமித்தமாக நீ கொடுத்த மேன்மைதான் இந்த ராஜ மேன்மை. விசுவாசிக்கிறீங்களா? ராஜ மேன்மை என்பானவளே. ஹல்லேலூயா. சமுதாயத்தில் ஒருவரை மதிக்கப்படாமல் இருந்த நம்மை 4 இடத்துக்கு போகும்போது 4 பெரியவர்கள் எழுப்பி நமக்கு மரியாதை கொடுக்கிறாங்களே, அது நமக்கு அல்ல, தேவனுக்கு கொடுக்கிற மேன்மை, அந்த மதிப்பு மரியாதை. காரணம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற மேன்மை தான். பாருங்க, உலக பிரகாரமான ஞானிகள் எவ்வளவு இருக்கலாம், உலக பிரகாரமான அறிவாளிகள் எவ்வளவு இருக்கலாம், படித்த மேதைகள் எவ்வளவு இருக்கலாம். பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அந்த மதிப்பு மேன்மை. பாருங்கள், அந்த ராஜ மேன்மை. ஹல்லேலூயா. ஜெபத்திலே தெரிந்திருக்கும் ஒரு தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஒரு இடத்துக்கு போய் சில காரியங்களை செய்ய வேண்டும், நடப்பிக்க வேண்டுமே, ஆண்டவரே அது எப்படி செல்லுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு போன உடனே அந்த குறிப்பிட்டவர் ஏற்கனவே பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது
எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. ஐயோ காரியம் எவ்வளோ ஈஸியாக முடிந்து பாருங்க. பாருங்க ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் இங்கே இருக்குது. அதில் 2 தினத்தில் ஒரு காரியம் நடக்க வேண்டும். அதற்காக என்ன செய்வது என்று ஒரு இடத்துல சொல்லி கொண்டு வந்தேன். அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே அங்கே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த ஹெச்எம் அவங்க சொல்றாங்களாம், எனக்கு பாஸ்டர் தெரியும், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு பாருங்க சொல்றாங்க. பாருங்க இந்த கனம் இந்த ராஜ மேன்மை எல்லாம் அவருடைய கொடுத்தது யார் தெரியுமா? நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். இது வரைக்கும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை சமூகத்திலே மதிப்பில்லாமல் ஒருவர்களை மற்றவர்கள் மதிக்காமல் ஒருவர்களை நீங்கள் விரும்புகிற அந்தஸ்தை அது எட்டாமல் இருந்தாலும் கூட இந்த வேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு ராஜ மேன்மை வைத்திருக்கிறார். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு என்று ஒரு ராஜ மேன்மை காத்திருக்கிறது. சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. விசுவாசம் சொன்னீங்களா? இந்த ஜெபத்திற்கு பலன் இதுதாங்க. எஸ்தர் ஜெபிச்ச உடனே அதுக்கு பதில் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், எஸ்தரே எதிர்பார்த்திருக்க மாட்டா. தேவன் எப்படி காரியத்தை மாற்றுவார்? மொர்தெகாய் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா தேவன் எதிர்பாராத ஆச்சரியமான பதிலை கொடுத்து அதை குடும்பத்தை நடத்தினார். அதுபோல அதே தேவன் எஸ்தரின் தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். மாணவர்களே, கர்த்தர் உண்மையாகவே அந்த ராஜ மேன்மை கர்த்தர் கட்டளையிடுவாராக, கர்த்தர் நடத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே பாஸ்டர் காட்சன் அவர்கள் சொன்னது போல கர்த்தர் அருமையான குடும்பத்தை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். சொல்றேன், உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இந்த படப்பைக்கு மட்டும் ராஜா இல்லை, இன்னும் கர்த்தர் பெருசா அவங்க ராஜா மணலிக்கு மட்டும் ராஜா அவர்கள் இன்னும் கர்த்தர் மேம்படுத்துவாராக. தாம்பரத்துக்கு ராஜா, சாண்டோருக்கு ராஜா, எல்லா மன்னர்களும் கூடி வந்திருக்கிறோம். ராஜ மேன்மை மற்றம் என்ன? ஒரு எம்எல்ஏ வரது பெரிய காரியம் இல்லை. அவங்க 5 வருஷம் தான், அது கூட சந்தேகம் தான். ஆனா நாங்க என்றென்றுக்கும் ஆளுகிற ராஜா தேவன் கொடுத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. படப்பைய ஆளுங்கய்யா, படப்பைய ஆளுறீங்க. ஹalleluya. கர்த்தர் ராஜ மேன்மை கொடுத்து உண்மையாகவே அதனாலதான் எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏயும் எங்க தேடி வருவாங்க, மினிஸ்டர்ஸ் எங்க தேடி வருவாங்க. நாங்க வைக்கிறதா சட்டம் பானவிட, நாங்க ஜெபிச்சா அவங்க வந்து உட்காருவாங்க, ஜெபிக்கலன்னா கீழே இறங்கிடுவாங்க. உண்மை அப்படிதான். கர்த்தர் நம்முடைய வார்த்தை கனம் பண்ணுகிறார் பானவிட. கர்த்தர் அப்படிதான். அதாவது ஊழியனுக்கு மேலாக ராஜாக்கள் இல்லை, ராஜாக்களுக்கு மேலாக ஊழியனை வைத்திருக்கிறார். அவருடைய ஜெபத்திலே அவருடைய கருத்திலே தான் ராஜ்யம் இருக்கிற விதமாக தேவன் தம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்க. விசுவாசிக்கிறீங்களா? ஒருத்தர் நீங்க ஒருத்தர் ராஜாக்கள் ராணிகள் தான். விசுவாசிக்கிறீங்களா? திரும்பி விசுவாசிக்கிறீங்க? பக்கத்து திரும்பி ஹலோ ராணியே சொல்லுங்க, ராஜாவே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதின்படியதான் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் தெரிஞ்சிருக்கிறார். உண்மையாக அதாவது ஒரு டாக்டருடைய பிள்ளை இருப்பான்னா அவன் உண்மையாகவே மேன்மை உள்ளவன் அன்பானவர்களே. அவனுக்கு அந்த டாக்டர் ஆகக்கூடிய தகுதி இருக்குது அன்பானவர்களே. பாருங்க, ஒரு ராஜாவுடைய பிள்ளை அவன் ராஜா தான். சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவுடைய பிள்ளை ராஜா தான். நான் இயேசு ராஜாவுடைய பிள்ளை. விசுவாசிக்கிறீங்களா? நாமும் ராஜாக்கள் தான். அவன் பிச்சைக்காரன் ஒருவன் ஆகவே முடியாது, ராஜாக்கள் தான். ஆகவே தேவன் நமக்கு ராஜ மேன்மையை தரப்போகிறார். உங்களுக்கு என்னென்ன மேன்மை அவசியமாக இருக்குது? கர்த்தர் அந்த மேன்மை கர்த்தர் ஜெபத்திலே பதில் கொடுத்து விட்டா இன்னைக்கு பெற்றுக்கொள்வதுதான் பாக்கியம். கர்த்தர் நடத்துவாரா? ஆண்டவரே, எனக்கு ராஜ மேன்மையை கட்டிடுவார். சொல்லுங்க, கண்ணை சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே, ஆண்டவரே, இந்த ராஜ மேன்மையை கட்டிடுகிறாங்க. பெரிய சவால் கட்டிடுவார். ஜெபத்தை கேட்டு தேவன் கொடுத்த வாசிக்கிறோம். வாசிகள் அப்போஸ்தலர் 27:23 வாசிக்க. அப்போஸ்தலர் 27:23-24 வாசிக்க பார்க்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவனுக்கு தயவு பண்ணினார் என்றான். பாருங்க,
இந்த யாத்திரை பண்ணுகிற உன்னோடு கூட யாத்திரை பண்ணுற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பாருங்கள், இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த ராத்திரியிலே தூதனானவன் வந்து நின்று பார்க்கிறோம். பாருங்க, தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பாருங்க, அடுத்த ஜெபத்தை கேட்டு அவர் செய்ய காரணம் தெரியுமா? ஒரு தேவ தயவை கட்டளையிடுவாராக, கட்டாசிப்பாராக. பாருங்க, நம் நிமித்தம் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம் நிமித்தம் நம்மோடு கூட பயணம் செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நிமித்தம் அந்த பஸ்ஸே பாதுகாக்கப்படும், உங்கள் நிமித்தம் இந்த ட்ரெயினே பாதுகாக்கப்படும். கர்த்தர் நமக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜீவியம் இதுவரை முடியல. அதாவது நாம் இன்னும் ராயனுக்கு முன்பாய் போய் நிற்க வேண்டும் என்று என்பது கர்த்தர் சித்தம். பவுலே, இதோடு ஜீவன் முடிஞ்சிடாது, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் கர்த்தர் சொல்றாரு. அதனால விடாத, இதோடு முடிஞ்சிடாது என்று கர்த்தர் சொல்லுது. அது போல கர்த்தர் நம்மை அழைத்த அந்த நோக்கம் அதிகமாக காணப்படுகிறது. நான் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக காணப்படுகிறது. ஆகவே என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடாது. ஹல்லேலூயா. என்ன பற்றி விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை விசுவாசிக்கணும். சொல்லுங்க பாருங்க, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடாது. சொல்லுங்க, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடாது. நான் பார்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. நீங்க சொல்லுவாங்க, நம்ம கல்றை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போயிருந்தேன், ஒரு ஊழியக்கார் சொன்னார், நம்ம எல்லாம் கல்றை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். சொல்லி முடிச்சுட்டு என் கையில் கொடுத்தாங்க பிரசங்கத்தை. முதல்ல ஒரு வார்த்தையை மாற்றுங்கன்னு சொன்னேன். நாம் கல்றை நோக்கி ஓடலை, தேவ வருகையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். மரணம் நமக்கு இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? எக்காலத்துல கேட்கும், அந்த சத்தம் கேட்கும் போது நாம் மறுமாக போகிறோம். முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த பவுலே உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போகன்னு அவர் விசுவாசித்தாருன்னா, இந்த கடைசி நாள்ல வாழ்ற நம்ம விசுவாசிக்கணும். வார்த்தையை முதல்ல மாற்றுங்க. இன்னைக்கு அப்படி சொல்லியிருப்பீங்கன்னா நீங்க வார்த்தை, ஆண்டவரே முதல்ல வாயை கழுவணும். ஆண்டவரே என்னை கழுவும். ஆண்டவரே நான் பேசின அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் மன்னித்து ஆண்டவரே என்னை சுத்தமாக்குவே. நான் இனி அந்த வார்த்தையை பேசாம நீ காத்துக்கொண்டு ஜெபிக்கணும். மாணவர்களே பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இன்னும் நிறைய வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் வாழ்க்கையில வாழ்ந்ததெல்லாம் போதும் சொல்லாதீங்க தயவுசெய்து. கர்த்தர் இன்னும் நிறைய பார்க்கறதுக்காக வச்சிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? டாக்டர் சொல்லலாம், அந்த எந்த வியாதியை ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த வியாதியை ஒன்றும் செய்ய முடியாது. வியாதியே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லக்கூடாது தெரியுமா? நான் சுகர் பேஷண்ட், நான் ஹார்ட் பேஷண்ட். அது ஹார்ட் பேஷண்ட் சரியான கூட சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஹார்ட் பேஷண்ட். இல்லை 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 கர்த்தர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார். வந்து இது நிரந்தரமானது இல்லை, ஓடி போயிடும். அந்த விசுவாசம் நமக்கு அவசியம். என் கர்த்தர் நம் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை படகையே கர்த்தர் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் சிறுவர்கள் எல்லாரும் கர்த்தர் பாதுகாப்பார். 98ஆம் ஆண்டு நான் முதன்முறையாக அமெரிக்கா சென்றேன். அப்பொழுது போய்விட்டு வரும்பொழுது நான் வந்த விமானம் லாஸ் ஏஞ்சலஸ் விமான நிலையத்தில் வரைக்கும் பறந்து கொண்டிருந்தது. இப்போ திடீர்னு அந்த விமானத்தினுடைய பைலட் பேசினார். எல்லாம் நல்லதாக இருக்குது, யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னார். கவலைப்படாமல் இருக்கலாம். இவர் சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு பயந்துட்டோம். அப்போது ஒன்று சொன்னார், நம்ம விமானத்துக்கு அங்கே எப்படின்னா ஒன்று ஏறினவொன்னு அடுத்த ஏறிட்டே இருக்கும். நம்ம மாதிரி நீங்கள் கேப்லாம் விடாது, ஏறிட்டே இருக்கும். அடுத்த ஃப்ளைட்டில் இருந்த பைலட்டை வந்து நம்ம ஃப்ளைட்டோடைய டயரில் ஒரு நூல் மாதிரி தோணுதை பார்த்தாரா. ஆனால் ஒன்றும் இல்லை, இல்லை நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒழுங்க போயிடலாம் ஆண்டு வச்சிட்டார். வைங்க பாருங்க, அந்த விமானத்தில் இருந்தவங்க எல்லாம் நிறைய பிஸ்னஸ்மேன் விமன் எல்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, எல்லா முகத்தையும் பார்க்கணுமே, இந்த இன்ஜின் இந்த குரல் மாதிரி பாருங்க. அப்புறம் என்னாச்சு, அவ்வளோதான். என்ன மரண பயம்னா இன்னும் நான் என்ன பார்த்தேன், மரண பயம் தான். ஆனால் என் ஜீவியத்தில் ஒரு நம்பிக்கைன்னு தெரியுமா? ஆண்டவரே, இப்போதான் நான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கேன்,
என் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அது முடியாது, இன்னும் நான் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது ஆண்டவரே, தைரியமா உட்காந்துருந்தேன் பாருங்க. கர்த்தர் இந்த பலனை கொடுத்தாரு மாணவர்களே. கடைசியில லாஸ் ஏஞ்சல்ஸ் விமானத்தின் நிலையத்துல அந்த ஃப்ளைட் இறங்குது, பிரியமான நிலையம் அது பாருங்க. இறங்கும்போது அப்படியே கீழே இறக்குறான், இன்னொன்று ஒரு ஷேப் ஒன்றாவது திருப்பி தூக்கிறான், ஒரு ரவுண்ட் அடிக்கிறான். 3 முறைகள் இறங்க முயற்சி பண்றான், ஒரு பெரிய ஷேக்கு திரும்பி ரவுண்ட் அடிக்கிறான். போச்சு, அவ்வளோதான், எல்லாம் டிசைன் பண்ணிட்டாங்க. கடைசியில் நானும் இத்தனை வருடங்களாக பயன் பண்ணி கொண்டிருக்கிற விமானத்தில் அந்த இடத்துல இறங்கி புத ஓடி தான் நிற்கும். சட்டன் பிரேக் அடித்தாங்க அந்த ஃப்ளைட்டு. அப்படி தரையில் அந்த சக்கரம் பட்ட உடனே சட்டன் பிரேக் அப்படின்னு உடனே அங்கே இருக்கிற அந்த எல்லா ஃபயர் என்ஜின்ஸ் எல்லாம் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி நின்ட்டாங்க அந்த ஃப்ளைட்டை. ஏன்னா அது பெரிய விபத்தை எதிர்பார்த்தது. அதாவது நூல் தொங்குதுன்னா டயர் வெடிச்ச உடனே தான் நூல் வெளியே வரும், அதான் நம்முடைய நம்பிக்கை. எவ்வளோதான் டயர் வெடிச்சிருச்சு, டயர் வெடிச்சு அப்படி இறங்க முடியும் கீழே, அதனால பெரிய விபத்து நடக்க போகுதுன்னு பயங்கரமாக எதிர்பார்த்து அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த ஃப்ளைட்டில் பாருங்க, இந்த டிராஃபிக் ஜாமாக எனக்கு தெரியும் அண்டூரில் அந்த மாதிரி லைனாக நிற்கிது ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணல, ஃபுல் லைன் கட்டி நிற்கிது ஃப்ளைட்லாம். அப்போ தான் தெரிஞ்சுது ஜனங்க எவ்வளோ ஆபத்து எதிர்பார்த்துருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் மாணவர்களே. ஆனால் கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன், என் நிமித்தம் அங்கே வந்த யாவரும் நிறைய பண்ணினார். இன்றைக்கு இந்த 26ஆம் தேதி 17ஆம் வருஷம் உங்களுடைய மத்தியில வந்து பேசணும் தேவ சித்தம் இருக்குது. அதனாலதான் அன்றைக்கு என்னை தேவன் காப்பாற்றினார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே கர்த்தர் உங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பாராக, உங்கள் வேலையை பாதுகாப்பாராக, உங்கள் சபையை பாதுகாப்பாராக, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, அவர் அது நினைச்சு என்ன பண்ணாரு, அந்த சூழ்நிலை மாறல பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து 35 வருஷத்துல எல்லாருக்கும் தேவனை சொத்துரித்து அதை பிட்டு புசித்து நான் பார்க்கிறோம். அதனால இருக்கிற அந்த கவலைகள், அந்த மாறுகள், அது எல்லாம் நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காது. எனக்கு 2வது குறிப்பு சாப்பிடாம இருக்க கூத்து வருது. யாரோ ரொம்ப சாப்பிடாம கடுத்துட்டு முரண்டு பிடிச்சிட்டு அப்படி வந்து உபவாசம் இருந்தா பரவாயில்ல, என்னோட முடிஞ்சிருக்கு உபவாசம், நல்லா சாப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாம் அப்படியே பார்த்து கொள்வார்கள் மாணவர்களே. பாருங்க, அந்த பிரச்சனை மாறின உடனே சாப்பிடல, அது மாறாம இருக்கும்போது சாப்பிடுறது தான் அது விசேஷம். கர்த்தர் எல்லாம் அப்படியே பார்த்து கொள்வார். விசுவாசம் புசிக்கிறார் தேவன், அவர் நிமித்தம் தயவு பண்ணி தேவன் சொன்னது போலவே ராய் நடத்தலே அவள் சென்றது போல உங்கள் அனைத்து நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் போய் சேரும் இடத்துல கொண்டு போய் சேர்க்க கத்துக்கிற பேசுவார். ஆண்டவரே, என் நிமித்தம் தயவு பண்ணுவையா, உங்களுடைய தேவ தயவு என்னோட கடமை. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? கடமை சொல்லுவோம். ஆண்டவரே, உங்களுடைய தயவு என்னோட கடமையா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்களுடைய தேவ தயவு என்னோட கடமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இந்த வெள்ளமுடைய கிருபை கரம் கூட இருந்தப்பா ஆண்டவரே, என் நிமித்தம் எங்களுடைய குடும்பத்தை நீ தயவு பண்ணுவீராக, நாங்கள் செய்கிற வேலையை தயவு பண்ணுவீராக, ஊழியத்தை தயவு பண்ணுவீராக. ஹல்லேலூயா. உங்களுடைய தயவு, ஹல்லேலூயா, நீ எங்களுக்கு விசுவாச தீட்டு கொடுக்கிறவே செய்வதாக. உடைய கண்கொடை காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசியாக ஒன்றிதான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபத்தினுடைய ரிசல்ட்ஸ், பலன் என்னவென்றால், கடைசியாக வாசிங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8:54-55. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கார் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து 55 நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது. பாருங்க, ஜெபத்தை வேண்டுதலெல்லாம் செய்து முடித்த உடனே ஜனங்களுக்கு வந்தது தெரியுமா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து காட்ஸ் பிளஸிங் என்று பார்க்கிறோம். பாருங்களே, ஜெபத்தின் பலன் தெரியுமா, தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், சாலமோன் அந்த ஜெபத்தில் இருந்து அவர் முடித்து எழுப்பி நின்று கொண்டு சபையெல்லாம் ஆசீர்வதித்து சொன்னது என்று பார்க்கிறோம். இந்த முறை நாங்கள் எருசலேமுக்கு சென்று அந்த இடிந்த ஆலயத்தினுடைய
ஒரு சுவர் தான் இருக்கிறது. இப்போ ஆலயம் இல்லை இந்த இடத்துல, வெஸ்டர்ன் வால் என்று சொல்லுவாங்க. மேற்கு புறம் இருக்க சுவர் மட்டும் இருக்கிறது. அதில் யூதர்கள் சென்று அவர்கள் முட்டி முட்டி அழுவார்கள். அவர்கள் மேசியாவை எப்பொழுது வருவீர் என்று அறியாமையான அவர் செய்வார்கள். ஆனால் பாருங்க, அந்த சுவருக்கு கீழே ஒரு குகை, ஒரு டனல் இருக்கிறது. அதற்குள்ளே இந்த வட்டம் நாம் முதுமுறையாக நாங்கள் சென்றோம். அந்த டனல் பார்க்க அதற்கு உள்ளே அவர்கள் சேமித்து வைத்திருக்கிற அந்த காரியெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உள்ளே பயங்கரமாக இருக்கிறது. அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது இஸ்ரேலிலே தேவ ஆலயம் எந்த நேரமும் கட்டப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பாருங்க, அவள் தாமதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய பெட்டி. அந்த பெட்டி கொண்டு வரணும். அந்த பெட்டி எங்கே இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும், எந்த தேசத்தில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை குறித்து பேசினவர்களை நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கோம். அது அவங்களுக்கு தெரியும். அந்த பெட்டியை எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த துணிவும் அவருக்கு இருக்குது. அடுத்த நாட்டில் போயிட்டு உள்ள இறங்கி இருக்கிற அந்த லீடரை பிடிச்சிட்டு வரக்கூடிய லெவல்லாம் ஜூஸ்க்கு இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி அந்த பெட்டியை கொண்டு வந்த நிமிஷத்திலிருந்து 12 மணி நேரங்களிலே ரெடி ஆகிடும். அதுக்கான பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்க அந்த வெஸ்டர்ன் வால் டனல், அந்த குகைக்குள்ளே எல்லா பொருட்களையும் சோதரித்து ஆயத்தம் வைத்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் போகும்பொழுது சுரேஷ் ராமச்சந்திரன் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது அந்த குகை பாருங்க, அப்படியே உள்ளே போய்கொண்டே இருக்குது. அது அப்படி உள்ளே போய், அதாவது தேவ ஆலயம் இருந்த அந்த ஸ்பாட், அந்த இடம் இப்பொழுது யூதர் வசதியில் இல்லை, யூதர் கட்டுப்பாட்டில் இல்லை. அது முஸ்லீம்கள் வசதியில் இருக்கிறது. முஸ்லீம்கள் அவர்கள் அல்லஸ்கா மாஸ்க்னு சொல்லப்படுகிற அந்த லம்மார் மாஸ்க், அல்லஸ்கா மாஸ்க் 2 இருக்குது. அந்த இடத்துல இவர்கள் யூதர்கள் போவதற்கு அனுமதி இல்லை. காரணம் ஏன் அனுமதி இல்லைன்னா, இவங்க எல்லா இடத்துலையும் போகலாம், ஆனால் அந்த யூத தலைவர்கள் அனுமதி இல்லை. காரணம் ஏன் தெரியுமா? தேவனுடைய அக்கினி இறங்கின இடமா இருக்கிறது. அப்படின்னாலே அந்த இடத்துல இவங்க போய் தெரியாமல் அந்த இடத்தை மிதிச்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக யூதர்கள் அங்கே உள்ளே செல்ல முஸ்லீம்கள் அனுமதிக்கல. அவங்களுக்கு ஒன்றும் பவர் இல்லை. ஆனால் யூதர்களே இப்போ கூட சொல்லிட்டாங்க. காரணம், இவங்க தெரியாமல் பேக் கட்டிடக்கூடாது, மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக, கனப்படுத்துறதுக்காக இப்படி இந்த காரியம் இருக்கிறது. பாருங்க, அந்த இடத்திற்கு உள்ளே அந்த கோவிலில் அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது எப்படி உணர முடிந்தது. அப்போது சுரேஷ் அவர் சொன்னார்கள், இந்த இடத்திற்கு மேலாகத்தான் கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கின இடம் என்று அவர் சொன்னார். இன்றைக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல உணர முடிந்தது. அதனுடைய காரணம் என்னவென்றால், அவர் சொல்றாரு பாருங்க, சாலமோனை ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, எந்த நாட்டிலிருந்தும் அந்நியர்கள் இந்த இடத்துக்கு வந்து உமை நோக்கி வேண்டும் பொழுது தேவரே அந்த ஜெபத்தை கேட்பீராக சொல்லி ஜெபிச்சார் அல்லவா? அந்த ஜெபத்திற்கு பதிலை தேவன் இன்று வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஃபாரினர்ஸ் நாம் வந்து அந்த இடத்துல நின்று நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சமூகத்தை உணர முடிகிறது என்று அவர் சொன்னார். மாணவர்களே, அந்த அனுபவத்தை உணர முடிகிறது. மாணவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து, ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து கொண்டு விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா, இயேசுவின் ஜனத்துக்காக இன்றைக்கு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்களே, உங்களுக்காக யுத்தத்தை கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ யோசிச்சு கொண்டிருக்கலாம், அந்த யுத்தம் செய்கிற அனுபவம்லாம் பழைய காலத்துல முடிஞ்சு போச்சு. இல்ல, இன்றைக்கும் தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனவரி 15ஆம் தேதி கூட யுத்தம் செய்தார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஐநா சபையினுடைய தீர்மானம் அதை கொண்டு வரும்படியாக உலக நாடுகள் எல்லாம் பிரான்ஸ், பாரிஸ் நகரத்தில் கொண்டு வந்திருந்தார்கள். பாருங்க, அந்த கூட்டம் நடைபெற முடியாத அளவுக்கு மழையும் இடியும் மின்னலும் காணப்பட்டதை இந்த ஆண்டு உலகம் கண்டதன் பானவர்களே. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய சம்பவம் நடைபெற்றது. எல்லாரும் பத்திரிகையை பார்த்துருக்கலாம். இடத்திலே கட்டிங் இருக்கிறது அன்பானவர்களே.
என்னவென்றால் பாருங்கள், ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்கள் ஏவுகணை தாக்குதலை செய்யும்படியாக அந்த டெல் அவீவ் என்ற இஸ்ரேலுடைய பொருளாதார தலைநகரம் இருக்கிற டெல் அவீவ், உண்மை தலைநகரம் எருசலேம் தான், ஆனால் பொருளாதார தலைநகரம் டெல் அவீவ். இங்கு டெல்லி தலைநகரம், பொருளாதார தலைநகரம் பாம்பே இருப்பது போல அங்கே போய் காணப்படுகிறது. அந்த இடத்துல மக்கள் தொகை நிறைந்த இடம், நவீன கட்டடங்கள் அவிதமாக இருக்கிற இடம், மால்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற இடம், செல்நாட்டு தூதரங்கள் அங்குதான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட மால், மக்கள் நிறைந்த ஒரு மாலை குறிப்பிட்டு அவர்கள் ஏவுகணை அனுப்பினார்கள். அங்கிருந்து பாருங்க, இது நம்ம நாட்டில் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸில் வாட்ச்மேன் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டில் வாட்ச்மேன் வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் வாசல்லையும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இடத்தை தாக்குவதற்கு ஏதாவது ஏவுகணை வரும் என்றால் இங்கு பதில் தாக்குகிற ஏவுகணை இங்கே இருக்கும். கரெக்டாக சென்ஸ் பண்ணி யாரும் ஆப்ரேட் பண்ண அவசியமே இல்லை, நேராக போய் நடுவானத்தை திட்டுக்கிட்டோம் அந்த ஏவுகணை. அப்படியமாக ஒவ்வொரு செக்யூரிட்டி சிஸ்டம் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்கும். அவ்வளவு நவீனமான நகரம். அன்றைக்கு அந்த பேப்பர் கட்டிங்கன்னு இருக்குது என்கிட்ட பாருங்க. அப்போது அந்த ஏவுகணை வந்த உடனே எல்லாம் சென்ஸ் பண்ணி இங்கிருந்து போகுது. அந்த ஏவுகணை நவீனமாக இருந்தபடினாலே எல்லாவற்றிலிருந்து தப்பித்து கடைசியாக நேராக அந்த டெல் அவீவ் நகரத்தை வரப்போகுது. உடனே அதை உணர்ந்து கொண்டாங்க. யூதர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அவங்க ஞானம் எல்லாம் பைத்தியமாயிருச்சு. அன்றுபடி எல்லா அந்த தடுப்பு ஏவுகணைகளும் தவறு விட்டது என்று அவர்கள் அப்படி கத்து அழுது பயந்து அறிவிப்பு கொடுத்தார். உடனே அந்த இடத்துல உடனே 15 செகண்டுக்குள்ளாக அந்த குறிப்பிட்ட மாலை விட்டு எல்லாம் வெளியே ஓடுங்கள் ஓடுங்கள் என்று அறிவிப்பு வருகிறது. உடனே பாருங்கள், ஆண்டவரை செய்வது கொண்டுமில்லை என்று எல்லாரும் முழங்காடு படியிட்ட பொழுது பாருங்க, அந்த அழகான அந்த டெல் அவீவ் நகரத்திற்கு, அது கடற்கரை நகரம் பக்கத்திலேயே மத்திய தரைக்கடல் இருக்கிறது. பாருங்க, அங்கிருந்து எழும்பி வந்த ஒரு காற்று அந்த ஏவுகணையை முறியடிக்க முடியாத ஏவுகணை காணப்பட்டது. அந்த ஏவுகணையுடைய திசையை அந்த காற்று மாற்றி பாருங்க, அந்த ஏவுகணை அப்படியே மொத்த திரடலில் விழுந்து வெடித்து சிதறியதாம். அந்த டெல் அவீவ் நகரம் தேசம் தப்பிக்கப்பட்டது, காண முடிந்தது. இன்றைய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்கிறதை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். மாணவர்களே, அதே இஸ்ரவேல் தேவன் தான் என்னோடும் உங்களோடு அவன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். மாணவர்களே, இந்த வேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன இருந்தாலும் அது தேவன் கட்டிடவதாக இருக்கிறான். இதுக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக காணப்படுகிறான். மாணவர்களே, அதே தேவன் ஆஸ்வதிக்க போகிறார். இருக்கலாம் அதே வேளையிலே ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. என்னை ஜீவித்து ஆசீர்வதிப்பீராக, என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, என் வருமானத்தை ஆசீர்வதிப்பீராக, என் வீட்டை ஆசீர்வதிப்பீராக, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக என்று எல்லாரும் ஜெபித்தவர்களாக நாம் இந்த வேளை காணப்படுவோமா? கடவுளை குறித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருந்து என் ஜெபத்திற்கு பதில் கட்டிட சொல்லும் வந்து விடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய பதிலை இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, யாரோ என்ன ஆசீர்வாதம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன கடவுளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய கரம் இந்த வேளையிலே தொடுவதாக. ஹல்லேலூயா. ஆதியை ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபம் முடிந்து வீட்டுக்கு சென்று பார்ப்பதற்குள்ளாக